ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம தேவன் நல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த மாதத்தில் கடைசி வாரத்தில் தேவன் விரும்புகிற காரியம், தேவனிடத்தில் யார் வாஞ்சியுள்ள ஆத்மாவாக இருக்கிறோம், நம் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கும், அவர் நம்ம மேல் வாஞ்சியாக இருக்க, நம்ம கொண்டு ஒரு காரியங்களை செய்யும்படியாக அவர் நம்ம மேல் வாஞ்சியை உள்ளவராக இருக்கிறார். நாம் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கோம். வாஞ்சி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்தபடினால் அவனை விடுவிப்பேன். எந்த ஒரு சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும், பலவீனங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் மனிதர்கள் நம்மை காப்பாற்ற முடியாது. பிதாவாகிய தேவன் நம்மளை காப்பாற்றி நம்மளை விடுவித்து நம்மளை தப்புவிக்க தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவனை அறிந்திருக்கிறபடினால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு அவரை தப்புவித்து உங்களை கனப்படுத்தி உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தின் நாளில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு பாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை தூக்கி நீடித்த நாட்களை உங்களை திருப்தியாகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 டாபிக் ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தார். 2 டாபிக் நான் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறேன். 1, கர்த்தரிடத்தில் இருக்கிற வாஞ்சை. 2, வாஞ்சை வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. மனுஷனிடத்தில் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது, பிசாசுடைய வார்த்தையில் வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போ தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கணும், ஆனால் பிசாசு இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. 2 வார்த்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேச சொன்னார், உங்களோடு பேசுகிறார். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். வாஞ்சியை குறித்து முதலாவதை பார்ப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் எப்படி இருக்கணுமா, வாஞ்சையாக இருக்கணும். முதலாவதாக எதன் மேலும் வாஞ்சையாக இருக்கணும், வார்த்தையின் மேல் வாஞ்சையாக இருக்கணும். வார்த்தை தான் நம்மளை எப்படி இருக்கிறது, இந்த உலகத்தில் நடத்துகிறதா இருக்கிறது. வார்த்தை தான் நம்மளை தாங்குகிறதா இருக்குது. நம்ம பைபிளில் எப்பயாவது ஒரு பக்கத்தை திருப்பி பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வசனம் நமக்கு வருமா, ஏதாவது ஒரு எழுப்புதலின் வசனம் வருமா, நான் கண்ணீர் வேளையில் திறந்து பார்க்கும்போது ஏதாவது ஆறுதலின் வசனம் வருமா, இல்லை சந்தோஷத்தோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜெயத்தின் வசனம் வருமா, இல்லை ஒரு களிப்பான சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம திறந்து பார்க்கும்போது கண்களுக்கு முன்பதாக தெரிகிற வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்போம். பல நேரம் பார்த்தோம்னா திறந்து பார்த்துட்டு அதில் நம்ம கையை வச்சு ஒரு வசனத்தை நம்மளா ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவோம், கையை வச்சு இந்த வசனம் தான் எனக்கு வசனம் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இப்போ இந்த வசனம் தான் நம்மளை நடத்துகிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனிதர்கள்ட்ட சொல்லி சில பேர் என்ன சொல்லுவோம், நல்லா ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, எனக்கு வசனத்தை ஜெபம் பண்ணி சொல்லுங்க சொல்லி ஒருத்தருக்கு என்ன பண்ணுவோம், மெசேஜ் அனுப்புவோம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளை தேற்றுகிறது எதுவாக இருக்குன்னா வசனம் தான் நம்மளை தேற்றுகிறதா இருக்குது, வசனம் தான் நம்மளை தாங்குகிறதா இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, வார்த்தை தான் உங்களில் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை தான் நம்மளை எலும்பு பண்ணுகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. வார்த்தை இல்லாமல் யாருமே இல்லை பிரியமானவர்களே. தேவனுடைய வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம நிற்கவும் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கவும் பாதுகாப்பு என்னன்னா தேவனுடைய வார்த்தை மாத்திரம். ஹல்லேலூயா. இங்க பேதுரு சொல்றாரு, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாக களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல்
வாஞ்சையா இருங்கள். நம்ம அநேக முறை பைபிள் படிச்சிருப்போம், அநேக வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கோம், அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த பைபிளை கரைச்சு குடிச்சிருப்போம். ஆனாலும் சொல்ற வசனம் என்னன்னா, நீங்க திரும்பவும் புதிதாய் பிறந்த குழந்தையை போல நீங்கள் அனுதினம் தேவனுடைய வசனத்துக்காகவும், அனுதினம் தேவனுடைய ஆழத்திற்காகவும், அனுதினமும் சொல்லப்பட்ட வசனத்தின் ஆழத்திற்காகவும் நம்ம எப்படி இருக்கணுமா, வாஞ்சையுள்ளவராக இருக்கும்போது ஒரே வசனத்தை 500 முறையாக பிரசங்கம் பண்ணலாம், ஒரே வசனம் 1000 முறை நம்மள்கிட்ட பேசு, ஒரே வசனம் ஒவ்வொரு விதமாக நம்முடைய வாழ்க்கையில பேசுகிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஒன்றே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லுகிறதாக இல்ல, பைபிள்ல ஒரு வசனம் ஒரு வாழ்க்கையே மாற்றதாக இருக்குது. ஆமென், ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, அந்த வசனத்தின் மேல் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வாஞ்சையுள்ளவராக இருக்கிறவங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர் இருக்காரு. அவர்களை கூப்பிடும் போது உடனே இறங்கி வந்து மறுத்தவர் அழுகிறவராக இருக்காரு. அவர்களுக்கு நீடித்த நாட்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு வார்த்தையை எழுதுறாரு. பக்க நம்பர் 270. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், எல்லாரும் வாசிங்க, நான் ஒன்றிலும் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு, சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், என் வாழ்க்கையில ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாகிலும், சொல்லுங்க, ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற, சொல்லுங்க, எனக்கு உண்டாயிருக்க வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், எனக்கு மரணம் வந்தாலும், எனக்கு பிரச்சனை வந்தாலும், எனக்கு போராட்டம் வந்தாலும், எனக்கு சந்தோஷம் வந்தாலும், எனக்கு துக்கம் வந்தாலும், நான் அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறேன், நான் அவரை நம்பி இருக்கிறேன், நான் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் என்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு, அவர் என் உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை மரணமானாலும் அது அவருடைய நாமத்துக்கே மகிமை உள்ளதாக இருக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது நடந்தாலும் சரி, நான் தேவன் மேல ஒரு வாஞ்சையை வைத்திருக்கிறேன், தேவன் மேல ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறது வேற, தேவன் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறது வேற, நாம் தேவன் மேல வைத்திருக்கிற வைராக்கியம் வேற, நாம் தேவன் மேல வைத்திருக்கிற வாஞ்சை வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், எல்லாத்துக்கும் தைரியமா எந்த சூழ்நிலையில போனாலும் சொல்றாரு, நான் தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். அப்படி தெளிவா சொல்றாரு, எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் ஜீவனாகிலும் சாவினாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற. அப்ப எது நடந்தாலும் என் சரீரத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுடைய மரணத்தை பத்தி பைபிள்ல பின்னாடி எழுதப்படலான்னு அநேகர் சொல்றாங்க. எப்படி இறந்தார் அவரு? கழுத்தை வெட்டப்பட்டு தனியாக, என்ன கழுத்து தனியாக உடம்பு தனியாக விழுந்து என்ன பண்ணாரு, கொன்னு போட்டார்கள் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கூட அவர் சொல்லுங்க, நான் தேவன் மேல ஒரு வாஞ்சியை வச்சிருக்கிறேன், நான் செத்தால என்னுடைய நாம மகிமைப்படு, நான் செத்தால என் சரீரம் மகிமைப்படு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அப்ப சாவை ஒரு துச்சமாக நினைத்து, சாவை ஒரு பொருட்டாக எண்ணாமல், கிறிஸ்து எனக்கு ஜீவன் கொடுக்கிறாரு, அவர் வார்த்தையை நடத்துகிறது, அவர் என்னை நடத்தி கொண்டு போகிறாரு, என் கையில் அற்புதம் செய்கிறாரு, நான் பார்க்கிற இடத்துல அற்புதம் செய்கிறாரு, அநேகரை சுகப்படுத்துறாரு. இவ்வளோ அற்புதங்களையும் ஜீவனை கொடுக்கிற தேவனுக்கு என்னுடைய ஜீவனை கொடுக்கிறது பெரிய ஒரு காரியமல்ல என்று சொல்றாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்பேற்பட்ட வாஞ்சை பவுல் வச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. தேவன் மேல ஒரு வாஞ்சையை வைத்துட்டோம்னா நம்ம எதை பத்தியும் யோசிக்க மாட்டோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. தேவன் மேல் ஒரு பற்றுதலை வைத்திருந்தோம், நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கு பெரிதாக தெரியாத பிரியமானவர்களே. எது நடந்தாலும் கிறிஸ்தனை பார்த்து கொள்வாரு, எது நடந்தாலும் தேவனை கைவிட மாட்டாரு, எது நடந்தாலும் அவர் என்னை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு, எது நடந்தாலும் அவர் என்னை தூக்குகிறவராக இருக்கிறாரு, எது நடந்தாலும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு. நீடித்த நாட்களாக என்னை திருப்தியாக்குற வரைக்கும் அவர் என்னை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருந்தபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, அவனிடத்தில். அப்ப வாஞ்சியா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில வராது, வந்தாலும் அவரே வந்து விடுவிக்கிறவரா இருக்கிறாரு. எந்த போராட்டமும் வராது, ஒருவேளை வந்தா அவரே விடுவிக்கிறா இருக்கிறாரு. ஏன் விடுவிக்கிறாருன்னா அவர் மேல் நீங்க என்னமா இருக்கிறீங்க, வாஞ்சையா. ஹல்லேலூயா. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவன் எங்க வைப்பாரான், உயர்ந்த அடைய. பவுல் எங்க கொண்டு போய் வச்சாருங்க, உயர்ந்த அடைக்கலத்தில். ஹல்லேலூயா. கிறிஸ்தனுக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம், சரீரத்தினாலும் சரி மரணத்தினாலும் ஜீவனினாலும் சரி நான் தேவன் மேல் வச்சிருக்க வாஞ்சையை ஒரு நாள் விட்டுவிட மாட்டேன் என்னைக்கு அறிக்கை நான் எல்லா விதத்திலும் பவுலை தேவன் உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா. அவர் தைரியம் எழுதுறாரு. அவர் மாத்திரம் சொல்லல, அவர் எழுத இருக்கிற ஜனங்களுக்கு, சொல்லுகிற ஜனங்களுக்கு, பிலிப்பி பட்டணனுக்கு, இன்னும் இருக்க என்னென்ன பட்டணங்களுக்கு அவர் எழுதி அனுப்புறாரு, எல்லா பட்டணத்துக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் தேவன் மேல் ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறேன், நான் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எனக்கு மரணமே ஆனாலும் எனக்கு பிரச்சனையானாலும் சரி நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கு நடுங்க மாட்டேன், எதற்கு நான் கவலைப்பட்டு உட்கார மாட்டேன். ஏன்னா எது நடந்தாலும் அவருடைய நாம அதில் மகிமைப்படும் என்று பவுல் தைரியமாக எழுகிறாரு. நம்ம சில காரியங்களை வார்த்தையினால் சொல்லுவோம், ஆனா எழுதி கொடுக்க யோசிப்போம். ஏன்னா வார்த்தையை அழிஞ்சு நம்ம சொல்ற வார்த்தையோட ரெக்கார்ட் பண்ணாதான் லைஃப் லாங்கா இருக்கு. ஆனா எழுதி கையெழுத்து போட்டா அது என்னைக்கு என்ன ஆகாதுங்க, மாறாது. என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு என்ன பண்ணிருக்க எழுதி கையெழுத்து போட்டு ஒரு வார்த்தையில் என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவாங்க. அதான் பவுல் சொல்றாரு, எது நடந்தாலும் சரி நான் தேவன் மேல வாஞ்சியாருங்க எழுதி என்ன பண்றாரு, கையெழுத்து போட்டு அனுப்புறாரு. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தேவனை விட்டு விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதாங்க தேவன் உயர்த்த ஆரம்பிச்சாரு. நீங்க தேவன் மேல் வாஞ்சியா இருந்தீங்கன்னா அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிப்பாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை பாதுகாத்து உங்களை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இங்கே ஒருவர் தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறார். எப்படிப்பட்ட வாஞ்சை என்று பார்ப்போம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தேவன் மேல வச்சிருக்க வாஞ்சையை பாருங்க. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அநேக காரியங்கள் என்ன பண்ணியிருக்காரு, சேர்த்து வச்சிருக்காரு. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதுடைய கையினால சபையை கட்ட முடியாது, தாவீதுடைய கையினால ஆலயத்தை கட்ட முடியாது. தன்னுடைய மகனாகிய சாலமோனை வைத்து கட்டுவதற்கு தன்னால இயன்ற மட்டும் அவனுடைய அரசாட்சியில் தன்னால எவ்வளோ காரியங்களை சவதரிக்க முடியுமோ தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணிட்டாரு, சகலத்தையும் சவதரிச்சு வச்சுட்டாரு. தன்னால இயன்ற மட்டும் சகலத்தை என்ன பண்ணிச்சிட்டாரு, ஆலயத்தை கட்டுவதற்கு சவதரிச்சிட்டாரு. பரவாயில்ல, இதுவே அதிகம்தான். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் சவதரிச்சிட்டேன். இதுவே ஆலயத்தை கட்டுவதற்கு போதுமானதுக்கு மேலானதாகவே என்னாகிறது இருக்குது. இதை வச்சு கட்டினாவே பெரிய ஆலயத்தை தேவனுக்காக கட்டிடலாம். ஆனாலும் நான் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, இதுவரை நான் சவதரிச்சதை தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை தேவன்கிட்ட கொடுப்போம். ஆனால் சில காரியங்களை தேவனுக்கு என்ன பண்ணியிருப்போம், விலக்கி நம்முடைய தேவைகளுக்காக என்ன பண்ணியிருப்போம், வச்சிருப்போம். ஆனால் தாவீது பாருங்க, தேவனுக்காக நான் அநேக காரியங்களை ஆலயம் கட்டுவதற்காக என்ன பண்ணிட்டேன், சவதரிச்சு வச்சுட்டேன், அதுவே மிகவும் போதும். ஆனாலும் நான் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால்
என்ன பண்ணுவேன், நான் சம்பாதிச்ச இதையும் நான் வைத்திருக்கிற பொண்ணையும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் வைத்திருக்கிற சகல காரியங்களையும் கொடுத்து கூட நான் என்ன பண்ணுவேன், என் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன். கணக்கு நன்றி செலுத்துவோமா? இதுதாங்க வாஞ்சை. ஹல்லேலூயா. ஏன் இந்த வாஞ்சை வந்துச்சுன்னா, தன் தகப்பனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தன்னுடைய சகோதரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தன் தாயினால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எல்லா தள்ளு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வனாந்தத்தில் யாரும் இல்லாமல் அழுது கொண்டு தேவனை மாத்திரம் உயர்த்தினான் அல்லவா, அந்த நேரத்தில் யாரும் கூட இல்லை. அவன் தேவன் மேல் மாத்திரம் வாஞ்சியா இருந்தான். இரவும் பகலும் தேவன் மேல் மாத்திரம் தான் நம்பிக்கையா இருந்தான். சுற்றி இருக்கிற யாரும் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பகைத்தார்கள். ஆனா தேவனோ அவனை நேசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவன ராஜாவா உட்கார வைக்க தேவனுக்கு நான் எதை வேணாலும் கொடுப்பேன், நான் அவர் மேல வாஞ்சையா இருப்பேன். இதற்கு நான் கொடுக்கும்போது இதை காட்டிலும் தேவனை உயர்த்த வல்லவரா இருப்பார் என்கிற வாஞ்சை யார் வச்சிருந்தா? தாவீது தேவன் மேல வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இல்லாத சகல பொருளையும் சவதரிச்சு வச்சிருக்க. 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா எல்லா பொருளையும் ஆண்டவருக்காக என்ன நினைச்சிட்டாரு, சவதரிச்சு வச்சிட்டாரு. 3ஆம் வசனம், இன்னும் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்திற்கு நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் யாரை கொடுக்குறேன்? ஆண்டவருக்கு. இந்த எண்ணம் யாருக்காவது வருமா? நீங்கள் சகலத்தையும் நீங்கள் புதுப்பிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆண்டவர் உயர்த்திருப்பார், நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் அதையும் எல்லாத்தையும் நான் ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைய நாட்களில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் எல்லாமே வச்சிருக்கிறான், அவன் போய் நித்திய ஜீவன் அடைவதற்கு கேட்குறான். அவர் சொல்கிற, உனக்குள்ளதை விற்று தரித்தரில் கொடுத்துட்டு நீ வாப்பா, உனக்கு என்ன கொடுக்குறேன், நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவன் எப்படி பண்ணானாமா? சோகத்தோட சொல்லுங்க. அதெல்லாம் விடுவதற்கு மனது இல்லாமல் எப்படி போனான்? துக்கமுகமாய். அவன் கேட்டது நித்திய ஜீவனை கேட்க வந்தான். ஆனால் போனது எப்படி போனான்? ஆனால் தேவன் தரமாட்டேன்னு சொன்னாரா? தர்றேன்னு சொன்னார். ஆனால் என்ன சொன்னார்? உனக்குள்ளதை ஆண்டவர் கொடுக்க சொல்லி கேட்கல. உனக்குள்ளதை யார் கொடுக்க சொன்னார்? ஏழைகளுக்கு முடியாதவர்களுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட வாப்பா, நான் உனக்கு என்ன கொடுக்குறேன், நித்திய ஜீவனை கொடுக்குறேன்னா அவன் என்ன ஒன்றும் இல்லை அதை கொடுக்க. ஆனால் அதை காட்டிலும் தாவீது மேலே நான் கணக்கு நன்றி செலுத்துமா? தேவன் மேலே வைத்திருக்க வாஞ்சையினால நான் எதை வேணாலும் கொடுக்க ரெடி. ஏன்னா எவ்வளோ தர சவுல் என்னை கொல்ல வரும்போது, எவ்வளோ பெரிய சகோதரர்கள் எனக்கு விரோதமாக எழும்பும் போது, என் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பும் போது, என் மனைவி எனக்கு விரோதமாக எழும்பும் போது, சுற்றி இருக்கிறவங்க அண்ணன் தம்பி எனக்கு விரோதமாக எழும்பும் போது, எல்லாரும் விரோதமாக எழும்பும் போது கர்த்தரின் கூட இருந்து அவனை நடத்தினாரு. மரணத்தில் பள்ளத்தாக்கிலே நடத்தினாரு. பொல்லாப்புக்கு பயப்படாமல் நடத்தினாரு. ஒரு விஷயம் கரடிக்கு, ஒரு விஷயம் சிங்கத்திற்கு, ஒரு விஷயம் கோலியாத்துக்கு, ஒரு விஷயம் இருக்கிற சகல மனிதருக்கு தேவனை தப்புவித்து நடத்த வல்லவராய் இருந்தாரு. சகலத்தினை உயர்த்தி நிறுத்தி நீ ராஜாவாய் கொண்டு வந்தவருக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் கர்த்தர் மேல் வாஞ்சி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்கும்படியாக வாஞ்சை தாவீதுக்கு உருவாக்குனது என்னன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் தாவீதோடு இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் தாவீது விழுகும் போது ஏன் கர்த்தர் தூக்குனார்னா, அவன் தேவன் மேல ஒரு வாஞ்சியை வச்சிருந்தான். அதை எந்த இடத்துலையும் தேவன் மேல விட்டு என்ன பண்ணவே இல்லை, தாவீது எடுத்து போடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யார் கேட்டதுங்க? லாபான். லாபானுக்கு தெரியுது யாக்கோப்புக்கு யார் மேல வாஞ்சி இருக்குது, தன் தகப்பன் வீடு. அது ஈசாக்கா இருக்கலாம், இல்லை தேவனா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் அவனுடைய வாஞ்சை எங்கே தான் இருக்குது? தன் தகப்பன் வீட்டுக்கும், தன்னை உருவாக்கினவருக்கும், தன்னை பெயர் சொல்லி அழைத்தவருக்கும், வனாந்தத்தில் இருக்கும்போது தரிசனம் வாங்கினே தேவன் மேலே என்ன இருக்குது? யாக்கோப்புக்கு வாஞ்சை இருக்குது. இது யாருக்கு தெரிஞ்சிருச்சுங்க? லாபானுக்கு தெரிஞ்சு. நீ தேவன் மேல் வாஞ்சையா இருக்க, ஓகே, ஏன் என்னுடைய பொருளை என்ன பண்ணிட்டு போன, திருடிட்டு போன என்று சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ யாக்கோப்பு எப்பொழுதும் யார் மேலே வாஞ்சை உள்ளவனா இருந்தான்? தேவன் மேல் வாஞ்சை உள்ளவனா. யாக்கோபு ஏன் இஸ்ரவேல் மாற்றப்பட்டான்னா, தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறனால தாங்க அது இஸ்ரவேல் மாற்றப்பட்டான். எல்லா சூழ்நிலையும் அதுக்கு நீங்கள் முன்னாடி அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் யாக்கோபு சொல்லுவான், 10 முறை லாபான் என்ன பண்ணியிருப்பாரு? 10 முறைக்கு மேலாக சம்பளத்தை மாற்றி லாபான்
யாக்கோப்பை வஞ்சிக்க பார்த்திருப்பாரு. ஆனா எந்த வஞ்சனையிலும் இல்லாமல் தேவன் யாக்கோப்பை பாதுகாத்தன்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் தன்னுடைய மனைவிகள்கிட்ட சொல்லுவாரு, 10 முறை உன்னுடைய தகப்பனை வஞ்சிக்க பார்த்தாரு, ஆனா தேவனோ எனக்கு துணையா இருந்தாரு. 10 முறை அவரை ஏமாற்றினாரு, ஆனாலும் தேவனை உயர்த்தினாரு. எல்லாரும் நெருக்கினாங்க, தேவனை உயர்த்தினாரு. என் தகப்பனை என்ன நெருக்கி அனுப்பிச்சு விட்டாங்க, ஆனா தேவனுக்கு துணையா இருந்தாரு. நான் வெறும் காலோடு வெறும் கையோடு ஒன்றும் இல்லாதவனாய் மனதில் நடந்து போனேன், ஆனா தேவன் எனக்கு துணையா இருந்தாரு. அவரை ஒரு நாள் விட்டு விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபு தேவனிடத்தில் வாஞ்சியா இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யார் வரைக்கும் தெரிஞ்சிருங்க? லாபானுக்கு தெரிஞ்சுக்க. நீ இவனாலே என்கிட்ட அடிமையா இருந்த, பரவாயில்ல, ஆனா நீ யார் மேல வாஞ்சியா இருக்கணும்? உன்னை உண்டாக்கினவர் மேல நீ வாஞ்சியா இருக்கிற. ஆனா என்கிட்ட இருக்கிறது என்ன பண்ணிட்டு போயிட்ட? அது தூக்குனது யாக்கோபு இல்ல, கூட இருந்தவங்க தூக்கிட்டு போன, மனைவி தூக்கிட்டு போச்சு. ஆனா யாருக்கு அது சம்பந்தம்? யாக்கோபுக்கு சம்பந்தம் இல்லை. நாம் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். யாக்கோபு யார் மேல் வாஞ்சி உள்ளவனா இருந்தான்? தேவன் மேல் பற்றுதல் உள்ளவனா இருந்தான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் தேவன் மேல் பற்றுதல் உள்ளவனா இருந்தா தேவன் சொல்றாரு, நீ மறுபடியும் உன் தகப்பான வீட்டாருக்கு போ, நீ மறுபடியும் பெத்தேலுக்கு போ, நீ மறுபடியும் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டு இத்தனை வருஷம் சம்பாதிச்ச எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு ஃபர்ஸ்ட் போகும்போது மனாத நேரம் ஓடப்பட்டா, திரும்ப லாபான் வெளியே வரும்போது அடுத்து எங்கே போவது? தேவனுடைய வார்த்தை வந்த உடனே தேவன் மேல் வாஞ்சை வைத்து தன்னுடைய மனைவிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு லாபான் இடத்துல இருந்து என்ன பண்ணா? வெளியேறி வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை பத்தி யோசிக்கல. அங்க ஏசாவின் இடத்துக்கு போனானா எழுதப்படலை. நான் முன்னாடி போன பின்னாடி வரேன்னு சொல்றான். அப்போ தகப்பன் வீட்டுக்கு அவன் என்ன பண்ணல? போகல. அவன் வந்தது அந்த லாபானுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு, ஆனா எங்க போகலைங்க? ஏசாவுடைய இடத்துக்கு போகல. தேவன் காண்பிக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. தேவன் சொல்ற இடத்துல நிற்க ஆரம்பிச்சாரு. தேவன் சொல்ற இடத்துல நடக்க ஆரம்பிச்சாரு. தேவன் மேல் வாஞ்சியா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவன் மேல் வாஞ்சியா இருந்த யாக்கோபை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? உயர்த்தி வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா நாகமான் குஷ்டரோகி, அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்க சிறைப்பட்டு வந்தவள் ஒரு சிறு பெண் சிறைப்பட்டு வந்தவள். தன் எஜமானாகிய நாகமானுக்கு என்ன இருந்துச்சு? குஷ்டரோகம் இருந்துச்சு. அப்போ சிறைப்பட்டு வந்தவளுக்கு என்ன தெரியும்? குஷ்டரோகத்தை பார்த்தவொடனே, என்னை சிறைப்பிடிச்சிட்டு வந்துட்டேல, உடனே உனக்கு நான் சுகப்படுத்த வேண்டும் என்னமோ அவளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருந்திருக்க கூடாது. தன்னுடைய தேவன் மேலே வச்சிருக்க வாஞ்சியினால தேவன் அற்புதம் செய்வான்னு என்ன பண்ணிருக்க தேவையில்லை, சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவள் தேவன் மேல் ஒரு பற்றுதலை வைத்திருந்தா, நம்பிக்கை வச்சிருந்தா. தேவனுடைய மனுஷன்ட்ட இவன் அனுப்புனா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார்? சுகமாக்கி விடுவார். தேவன் மேலே ஒரு நம்பிக்கை என்ன பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்று நாம் தேவன் மேலே அந்த வாஞ்சியை வச்சிருக்கிறோமா? ரெண்டையும் யோசித்து பாருங்க. இப்போ சிறுப்பன் வார்த்தையினால அனுப்புறார். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போ, அங்கே போனால் என்ன நடக்கும்? சுகம் நடக்கும். இப்போ நம்மள்ட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பிட்டேன், என்னை விசுவாசிக்கிறவனை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாகமான் போல் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நாகமான் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போனா, சிறுப்பிள்ளை என்று பார்க்காம அந்த நாகமான் சொல்ற வார்த்தையை கேட்டுட்டு போய் சுகத்தை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு நம்மளும் தேவன் அற்புதம் செய்வான்னு சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேர் அதை பற்றி பிடிச்சு அந்த சுகத்தை பெற்றிருக்கோம்னு யோசித்து பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லைங்க? தேவன் மேல வாஞ்ச. வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். எவனா? மகா பராக்கிரமசாலியா இருந்த நாகமானோ எப்படி இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்படுகிற இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தான். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரே ஆனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தின் பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நல்லது. சொன்னது யாருங்க? சிறுபன். என்ன சொன்னா? அவங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் அற்புதம் செய்வாரு,
அவரிடத்தில் இவர் போவாரே ஆனால் என்ன நடக்கும்? இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் செய்கிறவர். அவரிடத்தில் நம்ம போவோமே ஆனால் நமக்கு என்ன நடக்கும்? அவர் மேல் வாஞ்சியா இருந்தோமே ஆனால் என்ன நடக்கும்? நலமாய். இப்போ இந்த இடத்துல 5ஆம் வசனம், அப்பொழுது சீரியாவின் ராஜா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, இப்பொழுது நான், இப்பொழுது நான் நல்லது போகலாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு. இப்படி நம்ம சொல்லுவோமா? அவன் நாகமான் எலிசா செய்த அற்புதத்தை பார்க்கவில்லை, எலிசா செய்த அதிசயம் அவனுக்கு தெரியாது, எலிசா எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இவன் யாருக்கு எழுதியிருக்க மாட்டான்? இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் எழுதியிருக்க மாட்டான். நேராக யாருக்கு போய் தான் போய் பேசியிருப்பான்? எலிசாட்ட போய் தான் பேசியிருப்பான். அவனுக்கு எலிசா யாருன்னே தெரியாதனால தான் அவங்க ராஜாவுக்கு அனுப்பி உங்க தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கானாம்லன்னு சொல்லி என்ன பண்றான்? நிருபம் அனுப்புறான். ஆனால் இயேசு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்னு தெரியும். ஆனால் நம்ம நம்பி போகிறோமா? நம்ம அவர் மேல் வாஞ்சியாக இருந்து போகிறோமா? தாவீது அவர் மேல் வாஞ்சியாக இருந்தார், யாக்கோப்பு அவர் மேல் வாஞ்சியாக இருந்தார். பவுல் சொல்கிறார், நான் அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறேன், எனக்கு மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்கிறாரு. இங்கே நாகமன் ஒரு சிறு பிள்ளை சொன்ன உடனே என் பிரச்சனை மாறுதுன்னா என்ன பண்ணுறேன்? போனேன். ஸ்தானத்தெல்லாம் பார்க்கல, என் பிரச்சனை மாறுதுன்னா என்ன பண்ணுகிறேன்? போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பிரச்சனை மாறுதுன்னா இயேசுவை நம்பி இருக்கிறோமா? இயேசு மேல் வாஞ்சியா இருக்கிறோமா? இயேசுவை நம்பி இருக்கிறோமா? நான் அந்த இடத்துல எலிசா சொல்றாரு, நீ போய் 7 தடவை போய் முக்கி எழுமுனேன்னா உனக்கு என்ன நடக்கும்? சுகம் நடக்குன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணாரு? போக மறுத்தாரு. ஆனால் ஒரு வேலைக்காரன் சொல்றா, பெரிய காரியத்தை ஒன்றும் செய்ய சொல்லியே, தண்ணியில் முக்கி எலும்புன்னு தானே என்ன பண்றாரு சொல்றாரு, போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும் போது என்ன பண்றாரு? 7 முறை முக்க. ஒருவேளை 5 முறை முக்கிட்டு என்ன ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி வந்திருந்தாருன்னா யாருக்கு நட்டம்? ஒருவேளை 6 முறை முக்கிட்டு திரும்ப வந்திருந்தாருன்னா யாருக்கு நட்டம்? அப்போ 7 முறையும் நம்பி வாஞ்சை வைத்து அந்த எலிசா செய்த காரியத்தை அவன் பார்க்கல, ஆனா நம்பி என்ன பண்ணுனா, பார்க்காத ஒரு காரியத்தை நம்பி 7 முறை ஸ்தானம் பண்ணா. இன்னைக்கு உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் நம்பி அவர் மேல வாஞ்சை இல்லாமல் உட்கார்ந்துருக்கேன் பிரியமானவர்களே. அவங்க எலிசாவுடைய காரியம் நாகமானுக்கு தெரியாது, ஆனா இயேசுடைய காரியம் உங்களுக்கு எனக்கு தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு எனக்கு தெரியும். நம்பாத ஒருத்தன் சொன்னதை அவன் நம்பியிருந்தானா கண்டிப்பா அவர் சொன்ன உடனே ஸ்தானம் பண்ணிட்டு ஓடி இருப்பான். அவன் நம்பாதபடினா இவர் சொல்றதால் நம்ப கேட்கணுமா? அவர் வந்து என் கையை தொட்டு சுகமாக்க நினைச்சு அவர் வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ போய் 7 வாட்டி ஸ்தானம் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை நான் கேட்கணும்னு சொல்லி தன்னுடைய எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டான்? வீட்டுக்கு கிளம்பிட்டான். ஒரு வேலைக்காரன் மாத்திரம் அந்த இடத்துல வந்து என்ன பண்றான்? சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, பெருசா ஒன்றும் சொல்லலை, என்ன பண்ண பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்ன ட்ரை பண்ணனால சுகத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்றோமா? தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோமா? ஃபர்ஸ்ட் எலிசா மேல் நம்பிக்கை இல்லை, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன பண்ணா. இப்போ அதுக்கப்புறம் நீ சுகம் பெற்றதுக்கப்புறம் அப்படியே பயபக்தியோட வந்து நான் உங்களுக்காக ஏதாவது ஒன்று என்ன பண்ணி ஆகணும், செஞ்சாங்கன்னு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் எலிசாவின் மேல் நாகமானுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? விசுவாசம் வந்துருச்சு. நாகமான் மேல் ஒரு பற்றுதல் வந்துருச்சு. நாகமானுக்கு வந்து சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் என்ன இல்லை, தேவனே இல்லை, இவரை போல வல்லமையில் ஒரு யாருமே இல்லை. நாகமான் என்ன பண்றான்? சாட்சி சொல்றான். ஆனால் 6 முறை என்ன பண்ண, 7 முறை முயற்சி செய்தான். யாருங்க? ஒரு ராஜா வந்து எழுபண்ணா ஒரு சிறு பிள்ளை சொன்ன வார்த்தையை கேட்டு எலிசாவிடத்தில் போய், எலிசாவும் பெருசாக நாகமான மதிக்கல, என்ன சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணிட்டு போ, 7 வரை ஸ்நானம் பண்ணிட்டு போன்னு சொல்லும் போது இவ்வளோ காரியத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாருங்க? அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக 7 முறை என்ன பண்ணாரு? ஆற்றண்டையில் போய் உக்காந்தாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை முறை தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறோம்? எத்தனை முறை தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறோம்? ஒரு இடத்துல அற்புதம் நடக்கலையா, 2வது நடக்கும், 2வது நடக்கலையா, 3வது நடக்கும். நீங்கள் 7 முறைங்கிறது நீங்கள் 7 முறை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா? 7ங்கிறது வந்து அநேக முறை. நமக்கு அவங்களுக்கு வச்சது 7 முறை, நமக்கு ஒரு 10 முறையாக இருக்கலாம், 12 முறையாக இருக்கலாம், ஒரு 1 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 4 வருஷமாக இருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறோமா? 5 முறை முக்கினவுடனே 6வது முறை இது நடக்கவே நடக்காதுன்னு நம்ம என்ன பண்ணி எந்திரிச்சு போயிடுறோம் பிரியமானவர்களே. ஆனால் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவனுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரு. தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவங்க தப்பு
தப்புவிக்கிறவர் இருக்கிறாரு. தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கணும் அவர் உயர்த்துகிறவர் இருக்கிறாரு. தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கணும் கர்த்தர் உயர்த்தி அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி அவனை நிறுத்தியாக்குற வரைக்கும் அவர் கைவிடாதவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே தெரியாத ஒருத்தர் நாகமான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். நம்பி தேவன் அற்புதம் செய்வார் என்று தெரிஞ்சும் நம் தேவன் மேல் பற்றுதலா இல்லாமல் இருந்தா, தேவன் மேல் வாஞ்சை இல்லாமல் இருந்தா, தேவன் நமக்கு எப்படி அற்புதம் செய்வாரு, நமக்கு எப்படி அவர் அதிசயம் செய்வாரு, நமக்கு எப்படி கிரியை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது, தேவனை நம்பி இருக்கும்போது, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, தேவன் மேல் வாஞ்சை வைக்கும் போது, அவரை காட்டில் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறவங்க. கடந்த நன்றி செலுத்தும் நல்ல வேளையில அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு நாள் அவர் கைவிடாத தேவனா இருக்கிறாரு. அதே சாத்ராவை சாபைத்து சொல்லியிருப்பாங்க, அவர் என்னை தப்புவிக்க வல்லவர், ஒருவேளை அவனை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இவர் தான். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பொற்சிலையை வணங்க மாட்டோம். தப்புவிச்ச விற்பாரு, ஒருவேளை தப்புவிக்காமல் போன அவங்க எப்படிப்பட்ட வாஞ்சியை தேவன் வச்சிருப்பாருன்னு பாருங்க. தேவன் அவர்களை கனப்படுத்தினவர் அந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வச்சோம்னா, தேவனுடைய இயேசு கிறிஸ்து மேல் வாஞ்சை வச்சோம்னா, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன பண்ண மாட்டோம், பயப்படவே அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் போல பேச ஆரம்பிச்சு அவர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. எனக்கு மரணமே ஆனாலும் தேவன் மகிமைப்படுவாரு, எனக்கு எந்த பிரச்சனையானாலும் தேவன் மகிமைப்படுவாரு, எனக்கு என்ன போராட்டம் வந்தாலும் தேவனே மகிமைப்படுவாரு. ஒரு நாள் சத்துருவின் கையில விட்டு அவரை சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, சத்துரு முன்பதாக என்னை மேற்கொள்ள பண்ணி சத்துருடைய எல்லா காரியங்களையும் வீழ்த்தி கர்த்தரை உயர்த்துகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற வாஞ்சை. பேதுரு வச்சிருந்தாரு, எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் கடல்ல நடக்க எனக்கு என்ன உனக்கு அதிகாரம் கொடுங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சாரு. அற்புத அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறுமுறுத்திருந்தாரோ இல்லை நம்பிக்கை வைக்காம போயிருந்தாரோ, வாஞ்சி இல்லாமல் போயிருந்தாரோ, கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாரு, ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருப்பாரு, விழுந்து போயிருப்பாரு. ஆனா தேவன் மேல அவர் பற்று இருந்தபடினால அதுக்கப்புறம் பவுல், சீலா, இன்னும் இருக்கிற அநேகர், பிலிப்பு, அநேகர் என்ன பண்ணாங்க, தேவனுடைய நாமத்தை பத்தி பேச. ஏன்னா தேவன் இருந்தாருங்கிறத அவங்க சாட்சி என்ன பண்ணாங்க, வெளியே அந்த இடத்துல பிரகடனப்படுத்தினாங்க. அவரை குத்தினார்கள், அவரை அடித்தார்கள், எல்லாத்துக்கும் நாங்க என்னவா இருக்கிறோம், சாட்சியா இருக்கிறோம். சொல்லும் போது அற்புதம் என்ன வச்சுங்க நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மறுதளிச்சான், ஆனா திரும்ப அப்போஸ்தலர் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தைரியமா பேசுறான். நான் அதற்கு சாட்சி, அவரை குத்துனதுக்கு நான் சாட்சி. இது எப்படிங்க மாற்றப்பட்ட, தேவன் மேல வைத்திருக்கிற வாஞ்சை தாங்க, தேவன் மேல வைத்திருக்கிற வைராகியம் தாங்க மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வாஞ்சை இருக்கணும் பிரியமானவர்களே. ஆனா என்ன இருக்கக்கூடாது, வஞ்சிக்கப்பட்ட கூடாது. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். இங்க ஒருவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க, நான் இயேசு பிதாவாகிய தேவன் அறிஞ்சவங்க தான், இயேசு அறிஞ்சவங்க தான், எல்லாத்தையும் அறிஞ்சு வஞ்சிக்கப்படுறாங்க. வாசிப்போம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியுமாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இப்போ இவங்க எப்படிப்பட்டவங்க, சபைக்கு வர்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, பேதுரு செய்த அற்புதத்தை எல்லாத்தையும் பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. ஏற்றுக்கொண்டபடினால தான், சபைக்கு வந்தபடினால தான், விசுவாசத்தபடினால தான் கொடுக்கணுங்கிற மனது என்னாச்சு, உண்டாச்சு. இல்லைன்னா நமக்கு என்ன ஆகாது, ஒருத்தர் கொடுக்கணுங்கிற மனசு ஒன்று உருவாகுதுன்னா அவங்க மேல் நம்பிக்கை இல்லாமல் நமக்கு என்ன ஆகாது, உருவாகாது. அதை கொடுக்கணும் என்ற நம்பிக்கை வரும்போது, கொடுப்பதற்கான காரியத்தை ரெடி பண்ணும்போது யார் வஞ்சிச்சிட்டா, பிசாசனன் வஞ்சிச்சிட்டான். பணத்தை பார்த்த உடனே என்ன பண்ண, அனனியாலும் சப்பிரா. ஒன்று அனனியாவால் சப்பிரால வஞ்சிக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா சப்பிராவால் யாரை வஞ்சிக்கப்பட்டிருக்கணும், அனனியா. ஒன்று பணத்தை பார்த்தவொடனே கணவன் மனைவி என்ன பண்ணிருக்கு, இதில் பாதி எடுத்துக்கலாமான்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா மனைவி என்ன பண்ணிருக்கணும், கணவன்ட்ட இவ்வளோ வந்துருச்சு இல்லை, கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இதை எடுத்துட்டு மீதியை கொடுத்துருக்கலான்னு. இன்னும் அப்போது யாரோ ஒருவர் என்ன பண்ணியிருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டு. நம்முடைய வாழ்க்கையில் சபையில் அநேகர் உட்காந்துருப்போம், ஒருவர் விசுவாசமாக இருப்போம், ஒருவர் என்ன பண்ணியிருப்போம், அற்புதம் கொஞ்சம் தடைப்படும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் விசுவாசத்தில் குறைவுள்ளவராக இருப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து என்ன பண்ணிடுவோம், வஞ்சிச்சு அவங்களே சேர்த்து கீழே விழுக்காற்றவர்களாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக 2 பேத்துக்கு ஒரே நேரத்தில் தோணி இருக்காது, யாருக்கா ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்கோம்,
ஒருத்தருக்கு தான். இது எங்க எழுதப்பட்டிருக்குன்னு எடுத்து வாசிப்போம். இன்னொருத்தங்க இந்த சம்பவத்தை பத்தி வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு ஏவாளோ வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். மீறுதலுக்கு அப்ப 2 பேரும் வஞ்சிக்கப்படல. யாரு தான் வஞ்சிக்கப்பட்டா? ஸ்திரியே. இப்ப அனனியா சப்பிரால யாரு வஞ்சிக்கப்பட்டிருப்பா தெரியல, எழுதப்படல. ஆனா யாராவது ஒருவரால தான் இன்னொரு என்ன பண்ணிருக்காங்க. அப்ப ஒருவர் தேவன் மேல என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா வாஞ்சி உள்ளவரா இருந்திருப்பாங்க. ஆதாம் தேவன் மேல என்ன பண்ணிருப்பாரு? வாஞ்சி உள்ளவரா இருந்திருப்பாரு. ஏவாளும் தேவன் மேல் வாஞ்சி உள்ளவன் தான் இருந்திருப்பாங்க. ஆனா சர்ப்பமானது ஒருத்தரை வஞ்சித்தபடினால ஆட்டோமேட்டிக் யார் விழுந்து போறது? 2 பேரும். வாஞ்சை எப்படி மாறிடுச்சு சொல்லுங்க? கர்த்தர் மேல வச்சிருக்க வாஞ்சை எப்படி மாறிடுச்சு? வஞ்சிப்பாக. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் மேல் வாஞ்சியை வைக்கலாம், ஆனால் பிசாசு உள்ள வரும்போது வஞ்சிக்க மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது? பற்றவே கூடாது. ரெண்டெல்லாம் விசுவாசிக்க தான், இல்லைன்னு சொல்ல. அனனியா சப்பிரால் தேவன் மேல் நம்பிக்கை வச்சவங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேவனுக்கு கொடுக்கணும் என்று வரும்போது பணத்தை பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்க? அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை அதே வசனத்தை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் இவளா வஞ்சிக்கப்படல. யார் வஞ்சித்தது? சர்ப்பம் வஞ்சித்ததா? நீங்க வஞ்சிக்கப்பட்டீங்களா? சர்ப்பம் வஞ்சிச்சாலும் என்ன சொல்லுங்க? நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் யாரு கொடுத்திருக்கிறாரு? சொல்லுங்க, யாரு கொடுத்திருக்கிறாரு? அப்போ தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிற இடத்துல வஞ்சிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கிறது யாருங்க? தேவன் மேல் நம்பிக்கை இருக்கும்போது இது நடக்காதுங்கிற ஒரு காரியத்தை உள்ளத்துக்குள்ள கொண்டு வர்றது யாருங்க? தேவன் அற்புதம் செய்வார் நமக்கு தெரியும். ஒருவேளை காலங்களாலா, ஆனா அந்த காலங்களை ஒன்று வச்சுட்டு நமக்குள்ள வஞ்சிப்பை உண்டாக்குறது யாருன்னா நாம தான் உண்டாக்குறது. சத்துரு அதுக்குள்ள என்ன பண்றா? உட்புகுந்து போய் நம்மளை வஞ்சனைக்குள்ளவர்களாக என்ன பண்ணிருக்கிறான்? மாற்றி விடுகிறான். ஏவாள் சொல்றான், நான் வஞ்சிக்கல. என்ன வஞ்சிச்சான்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் என்ன பண்ணேன்? ஆனா தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்குது, ஆதாம் வஞ்சிக்கப்படல. யார் வஞ்சிக்கப்பட்டா? ஃபர்ஸ்ட் யாரை தொட்டுச்சு? இப்ப அனனியா சப்பிரால யாரை தொட்டிருக்குன்னு தெரியல. ஆனா ஒருத்தரால இன்னொருத்தர் என்ன பண்ணாங்க? இங்க இது ஏவாளால யாருக்கு விழுந்து போனா? ஆனா ஒருத்தருக்கு என்ன இருந்திருக்கு? கண்டிப்பா தேவன் மேல வாஞ்ச இருந்திருக்கு. ஆனா ஒருத்தரால என்ன பண்ணாங்க? அப்போ 2 பேரும் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க? வாஞ்சி உள்ளவர்களாக மாற்றப்படணும். ஒருத்தர் வாஞ்சி உள்ளவராக, ஒருத்தர் அவிசுவாசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ப்பம் வந்து என்னென்னு பேர் உங்களை வஞ்சிச்சு விட்டு. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் தேடுகிற மிதிக்க அதிகாரத்தை என்ன கொடுத்திருக்கிறாரு. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாரு. நான் சோர்ந்து போனாலும் அவர் எனக்கு தேற்ற வல்லவராக இருக்கிறாரு. நான் பலவீனப்பட்டாலும், என் மரணமேனாலும் ஜீவனாலும் எது நடந்தாலும் சரி, என்னை எங்க தூக்கி போட்டாலும் சரி, தேவனுடைய மரணத்திலும் ஜீவிக்கிறவராக இருக்கிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பேசுறவளா இருந்தோம்னா அவர் நம்மளை தப்பு வைக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏவாள் வந்து அந்த சர்ப்பத்திட போய் தேவன் சகலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இந்த பழம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த பழத்தை நான் சாப்பிட்டாதான் நான் உயிரோடு இருக்குன்னு அவசியம் இல்லை, தேவன் அதை காட்டிலும் மேலாத காரியங்களை எனக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லி அந்த சர்ப்பத்திட பேசியிருந்தார்னா அந்த சர்ப்பம் ஓடி போயிருக்கு. இந்த பணத்தை பார்த்தா அனனியா சப்பிராலுக்கு நாங்க தான் ஒப்பு கொடுத்தோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டும் நாங்க தான் ஒப்பு கொடுத்தோம். நீ வந்து இந்த சர்ப்பத்தை கொண்டு வந்து இந்த வஞ்சிக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வரக்கூடாது என்று ஒருவேளை சப்பிரால் அனனியாக்கு சொல்லியிருந்தாலும், அனனியா சப்பிராலுக்கு சொல்லியிருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி வஞ்சிக்க பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணல, சத்தியம் உள்ளல்ல, வார்த்தை உள்ளல்ல. அதனால தான் சொல்றாரு, நீங்க புதிதாய் பிறந்த குழந்தைய போல வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக. நீங்க வாஞ்சை இல்லைனா பிசாசு ஈஸியா உள்ள வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவா? உங்க வாழ்க்கைய புரட்டி போட்டு போயிடுவா. ஒருத்தர் பெரிய விசுவாசமா இருந்த உங்க குடும்பத்துல ஒருத்தர் அவிசுவாசமா இருந்தாங்கன்னா ஈஸியா உங்க காலையை பிடிச்சி என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க?
நீ எதையுமே மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் அவங்கள மேற்கொள்ளணும். உங்கள் விசுவாசம் தான் அவங்கள மேற்கொள்ளணும். காலம் தாமதமாக கவலைப்படாதீங்க, தேவன் செய்ய வல்லவர் என்று சொல்லி நம்ம விசுவாசம் நடக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. யூதாஸ் தான் கடைசியில் என்ன பண்ணிட்டான்? வஞ்சிக்கப்பட்டு பிசாசுக்கு என்ன பண்ணிட்டான்? பணத்துக்கு என்ன பண்ணிட்டான்? வஞ்சிக்கப்பட்டு எலியாட்டிருந்து எலிசாக்கு ரெட்டத்தனியான வல்லமை வாஞ்ச இருந்துச்சு, ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டான். ஆனால் எலிசாட்டிருந்து யாருக்கு வரல? கேயாசிக்கு. கேயாசி எதுக்கு வஞ்சிக்கப்பட்டான்? நாகாமாவுடைய பணத்துக்கு என்ன பண்ணா? இங்கே இவ்வளோ பெரிய நாகமான் வந்து தன்னுடைய காசு, வெள்ளி காசெல்லாம் கொடுக்கறதுக்கு எலிசாட்ட வர்றாரு. எலிசா ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ கொண்டுட்டு போன்னு சொன்ன உடனே பின்னாடி இருந்த கேயாசி அதை என்ன பண்ணிட்டாரு? பார்த்து என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் வர வேண்டிய இடத்துல, அற்புதம் நடைபெற வேண்டிய இடத்துல, அடுத்த அதிகாரம் கிடைக்க வேண்டிய இடத்துல, அடுத்த பொசிஷனுக்கு போக வேண்டிய இடத்துல சர்ப்பம் கரெக்டாக வந்து என்ன பண்ணிச்சு? கேயாசிய யூதாஸை என்ன பண்ணிச்சு? ஆனால் வாஞ்சை என்னைக்கும் உங்களை விட்டு போகாமல் இருந்துச்சுன்னா வஞ்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுது வர ரெண்டு சொல்லுத்தோமா? இந்த நல்ல வேலை வாஞ்சி உள்ளவர்களாக மாற்றப்படுங்க. பிசாசு உங்களை என்ன பண்ண முடியாது. 10 முறை லாவான் யாக்கோப்பை வஞ்சிக்க இருந்தான். 10 முறை சம்பளத்தை மாற்றினா. அந்த அதிகாரத்தை நீங்கள் முழு வாசித்து பார்த்தீங்கன்னா 10 முறை லாவானை வஞ்சிக்க பார்த்தான். ஆனால் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 முறை கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அந்த வசனத்தை கூட வாசிப்போம், எடுத்து வாசிப்போம். அது 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ, சொல்லுங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு அப்போ எவன் உங்களை வஞ்சிக்க நினைச்சாலும் தேவன் உங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா நீங்க தேவன் மேல எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஹல்லேலூயா. சத்துரு உங்களை வஞ்சிக்க கூடாதுன்னா, சத்துரு உங்களை மேற்கொள்ள கூடாதுன்னா, சத்துரு உங்க ஆசீர்வாதங்களை பிடிக்க கூடாதுன்னா, சத்துரு உங்களை மேற்கொண்டு உங்களை வீழ்த்த கூடாதுன்னா, தேவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னா அவனிடத்தில் வாஞ்சியா இருந்தபடி நான் அவனை தப்புவித்து அவனை நாமத்தை அறிந்திருந்தபடியா அவனை உயர்ந்த அடைக்கல வைப்பு, அவனை நோக்கி கூப்பிடுவா, நான் அவனுக்கு மருவத்தில் நல்ல செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்தி அவனை தைரியப்படுத்தி அவனை உயர்த்தி நீடித்தவர்களை அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்றாரு யாக்கோபு, 10 முறை உன்னை தகப்பனை வஞ்சிக்க பார்த்தான், ஆனா தேவன் அதுக்கு விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. தேவன் அவனுக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கவே 10 முறையும் தேவனை காப்பாற்றினாரு. நீங்க இதே தான் வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஏவாள் சொல்லியிருக்கணும். இதே தான் அனனியா சப்பீரால் சொல்லியிருக்கணும். இதே தான் யார் சொல்லியிருக்கணும்? யூதாஸ் சொல்லியிருக்கணும். இதே தான் கேயாசி சொல்லியிருக்கணும். தேவன் என்ன இன்னைக்கு வஞ்சிக்கு விடாமல் நடத்த வல்லவராக இருக்கிறான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அவங்க பைபிளில் பெரிய ஒரு ஏடா மாற்றப்பட்டிருப்பாங்க. பெரிய மாணவர்களே, பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இடம் கொடுத்தனால எப்படிப்பட்டவர்களாம் மாற்றப்பட்டாங்க? சொல்லுங்க. நீங்கள் வாஞ்சி உள்ளவராக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரால் வஞ்சிக்கப்பட்டாலும் தேவனுக்கு உதவி செய்வார். காரணம் நன்றி சொல்லுத்தோமா, இதுதாங்க ஆசீர்வாதம். நீங்கள் யாருனாலையும் வஞ்சிக்கப்படவே முடியாது. தேவன் உங்களோட இருப்பார். யார் மேலே வாஞ்சி வச்சுருந்தா? தேவன் மேலே வாஞ்சி. யாக்கோபு தெளிவாக சொல்கிறாரு, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என்ன பண்ணிட்டாரு? வஞ்சிச்சுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ஏமாத்திட்டாரு. நான் ஏமாந்துட்டேன். 10 முறை என்ன பண்ணிட்டேன்? ஏமாந்துட்டேன். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களை தப்பு வச்சு உங்கள் தலையை உயர்த்துற வரைக்கும் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காத படிக்கு தேவன் உங்கள் பட்சத்தை இருந்து உங்களை அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு வசனங்களை வாசிப்போம், ஒரு சில வசனங்களை வாசிப்போம். இன்னும் கடைசி காலங்களில் என்ன நடக்கும் என்று எடுத்து வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 15ஆம் வசனம் 11 வாசிங்க. மத்தேயு 24 4ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இனி கடைசி காலத்துக்கு நேரம் போயிட்டு இருக்கோம்.
தேவன் மேல வாஞ்சி உள்ளவர்களாக போய்க்கிருக்கோம். ஆனாலும் பிசாசன் ஒன்று கடைசி காலத்தில் இயேசுடைய நாமத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அநேகரை வஞ்சிப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். இயேசு அவர்களுக்கு பிடித்த ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்து 11ஆம் வசனம், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பாங்க. நீங்கள் தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தீங்கன்னா ஒருவன் உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது, உங்களை குழப்பிவிட முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ ஞானப்பாலாகிய வசனத்தை ஃபஸ்ட்டு உட்கொள்ளணும். வாஞ்சி இருக்கவங்க என்ன பண்ணணும், உட்கொள்ளணும். அதை உட்கொள்கிறது மாத்திரம் இல்லாமல் யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி. இப்போ கேட்கிறத மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, வசனத்தின்படி நடக்கிறவர்களாக மாற்றப்படணும். ஹல்லேலூயா. வசனத்தின்படி ஓடுகிறவர்களாக மாற்றப்படணும். ஹல்லேலூயா. வசனத்தின்படி செய்கிறவர்களாக மாற்றப்பட்டாதான் சத்ரு இந்த கடைசி காலத்தில் மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அநேகரை வஞ்சிக்கிற காரியங்கள் வந்துருச்சு. நீங்கள் நானும் பரலோகத்துக்குள்ளே போகணும்னா யாருக்கிட்டையும் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். பிரியமானவர்களே, ஏன் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா, யாக்கோபுக்கு தேவன் உதவின போல உதவணும்னா நீ யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கப்படாமல் இருந்து தேவன் மேலே எப்படி இருக்கணுமா, வாஞ்சி உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம்தான், வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் இது தேவனுடைய நடத்துதல் தானா இல்லை தேவன் சொல்கிற வார்த்தை தானா என்று சொல்லி பார்த்து நம்ம ஆராய்ந்து அதற்கு ஓட முடியும். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திருந்து அதை நடக்காதவர்களாக இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம், வஞ்சிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படும். யாக்கோபு 1:26 வசனம், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ள ஒன்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி பைபிள் படிக்கவே மாட்டாங்க, வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க, சபையிலையோ இல்லை வெளி இடத்துல பார்த்து எனக்கு வசனம் ஃபுல்லாக தெரியும்னு சொல்லி நான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் நம்மளை வஞ்சிக்காத உடனே எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லாமை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள். நான் பாவியே இல்லை, நான் பாவமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நமக்குள்ளேயே நம்ம அலைஞ்சோம்னா கண்டிப்பாக நாங்கள் நமக்குள்ள என்ன இருக்க, சத்தியமே. எல்லாரும் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன தவறுகள் என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தம் ஆகிக்கொண்டு கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம மற்றவங்க கூட நான் பாவம் பண்ணதில்லை, நான் நீதிமான்னு சொல்லி நம்ம மாறுதட்டி கொண்டோம்னு வச்சுக்கோங்களே, நம்ம என்ன பண்ணுவோம், வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வசனம் நமக்குள்ள என்ன இருக்காது. தேவன் ஒவ்வொரு நாளும் அனுதினம் நம்மளை புதிதாக்கி கொண்டே இருக்கார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணணும், இதில் ஃபஸ்ட்டு தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கோம்னா எப்படி இருக்கணும், தேவ வசனத்தில் உறுதியாக இருக்கணும். தேவ வசனத்தில் உறுதியாக இருந்தோம்னா பிசாசன் நம்ம பக்கத்தில் என்ன பண்ண மாட்டான், நெருங்கவே மாட்டான். பிசாசன் நம்ம பக்கத்தில் நெருங்காமல் இருந்தாவே நம்ம வஞ்சிக்கப்படவே மாட்டான். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் வசனத்தின்படி நடக்கிறவர்களாக தேவன் நம்மளை மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் தேவன் மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருங்க, தேவனை நம்பி இருங்க. அவன் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் சொல்ல எல்லாம் எழுமி நின்றது. நல்ல வேலை நேசிக்க அன்பின் பரலோக எஜமானே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் வந்திருக்கிற இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்துடைய வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக ராஜா. எப்படி தாவீது உண்மையில் வாஞ்சியாக இருந்தாரே ராஜா, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் தேவனுடைய ஆலயத்தை கொடுக்குற அளவுக்கு வாஞ்சி இருந்துச்சே ராஜா. யாக்கோபு தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தாரே ராஜா. பவுல் தேவன் மேல் வாஞ்சியாக இருந்தாரே ராஜா. அதே போல நீங்கள் சபைக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உண்மையில் வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளை மாற்றி விடாங்கன்னு செபிக்கிறேன். உடைய பலத்த உள்ளவை கிரியை செய்யட்டும். எல்லா துதிகனமாக செலுத்துகிற ராஜா. ஆவியானவர் தாமே இயேசுவின் வந்திருக்க ஒவ்வொருடைய ஆசீர்வதிங்க ராஜா. பிசாசுடைய காரியங்களுக்கு வஞ்சிக்கப்படாமல் ராஜா தேவனுடைய வார்த்தையை உறுதியை பிடித்திருக்க பிள்ளைகளாக இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக என்று செபிக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.